இதுக்கு எவன் மாட்ட போறேன்னு தெரியல. சும்மா ரெடி. ஊர் முள்ளுகள் நம்ம சாப்பிட மாட்டீங்களே. 5 ரூபாய் சைக்கிளுக்கு ஸ்டாண்டு வர்ற. கிலோ பேப்பர் கேக்குதா? ஓடுறா உள்ள. ஏண்டா ஆட்டோக்காரன் கூட மீட்டருக்கு மேல துட்டு கேக்குறான்டா. இந்த மருதாச்சார என்னைக்காவது கோட்டருக்கு மேல கேட்டிருக்கானாடா? அத கூட அவங்களால கொடுக்க முடியாதா? எவனாவது என் முன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சிங்கிள்ஸ்ல நில்லுங்கடா பாக்கலாம். ஏன்னா நீ என்னடி இப்படி கத்துன்னு கத்தின்னு இருக்கா? 4 பேர் சேர்ந்து 2 தட்டு தட்டப்படாதோ? சத்திரியனா இருக்கிறத விட சாணிக்கனா இருக்கிறது புத்திசாலித்தனம். ஆமா, இப்படி சொல்லி 4 பிள்ளைகளை பத்ததான் மிச்சம். லட்சுமண அன்னைக்கு சீதாக்கு தான்டா கோடு கிழிச்சான். இந்த மருதாச்சார அக்கிரத்துக்கே கோடு கிழிக்கிறான்டா. மாமி கோடு கோணலா போகுது, கொஞ்சம் அடிச்சுக்க இருந்தா கொடுங்க. ஐயோ, அதுவும் கிடையாதா? எவனாவது துட்டு கொடுக்காம இந்த கோட்டை தாண்டிங்கடா பாக்கலாம். இன்னைக்கு அருவா ரத்தம் பார்க்காம போகாது. என்ன நடு ரோட்ல கத்தி? ஐயோ மருதாச்சலம், இன்னைக்கு இவங்கிட்ட மாட்டணும் அவ்வளவுதான். வணக்கங்க. வணக்கம். வேணு சாஸ்திரிகள் வீடு இந்த அட்ரஸ் இதே தெருதான், 12 நம்பர் வீடு. சாமி. ஹலோ ஹலோ, ரைட்டா லெஃப்டா? ரைட்டா போவே வழியே காணதுல, ரைட்டா லெஃப்டா வேற ஆளா விடுங்கப்பா. அட்ரஸ் கேட்டதுக்கு எப்படி தெரிச்சு ஓடுறான்? எந்த பக்கம் தெரியலையே. புதுசா ஒரு ஆள் வராண்டி. வெளியூர்கார மாதிரி தெரியுது. இவ்வளவு பெரிய கத்தி இங்க நடுரோட்ல குத்தி வச்சிருக்காங்க. யார் காலையாவது பட்டுருச்சுன்னா? ஆக கோட்டை உடைச்சிட்டு கோட்டையும் தாண்டானா அடி. இன்னைக்கு மருதாச்சல ரத்தம் பார்க்காம விட மாட்டேன் போல இருக்குடி. சும்மா ரெடி. வேணு சாஸ்திரிகள் நம்பர் 12 உடையாளூர் அகராக. ஐயய்யய்யா, போயிட்டு அப்புறமா வாயா. வேற யாரையோ துரத்துற மாதிரி துரத்துறீங்க? நான் அட்ரஸ் தானே கேட்டேன். ஐயோ, முதல்ல உன் அட்ரஸை காப்பாத்திக்கோ. என்ன சத்தம்? மீரா, சாமுராய் எங்க? அங்க பாரு. சார் சார், நான் வரேன். இங்க வேணு சாஸ்திரிகள் வீடு நான் தான். வணக்கங்க. வணக்கம். என் பேரு திருநாவுக்கரசு. ராகவன் மாமா அனுப்பிச்சு வச்சாங்க. அப்படியா? ஆசீர்வாதங்கள். லெட்டர்ல என்னன்னு கொஞ்சம் சத்தமா தான் படிங்களேன். இல்ல, இந்த பரந்தாமநாத்து கல்யாணத்துக்கு மாயவரம் போயிருந்தேன் இல்லையா, அங்க ராகவ மாமா பார்த்தேன். நம்ம கோயில் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல பையன் அனுப்பி சொல்லியிருந்தேன். தம்பி அனுப்பி வச்சிருக்கார். பேரு திருநாவுக்கரசு. இவைய ஆத்துக்காரி கோமதி. அவைய மூத்த பொண்ணு மீரா. மீரா இங்க வா. நீ இவரை நம்ம பிச்சுமணி ரூமுக்கு கூட்டு போ. இனிமே இவர் அங்கதான் தங்க போறார். என்னங்க உடம்பெல்லாம் சேரு, மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்கு. என்ன நடந்தது தெரியாது உனக்கு? எல்லாம் ஒன்னாலதையா? என்னாலயா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என்னது பார்த்தது இல்லையா? என்ன நக்கல? மருதாச்சலம் தம்பி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நம்ம ஆத்துக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட கலாட்டெல்லாம் ஒண்ணு வச்சுக்காத. என்னது ரத்தமா இருக்கு உடம்பெல்லாம்? இந்தா
நீ முதல்ல டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டு, குளிச்சிட்டு வா. இந்தா. இந்த 50 ரூபாய் காசுக்கு ரத்தம் செஞ்சு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. ஏய் இதான இருப்பு, கட்டி போட்டு வந்து வச்சுக்கிறேன். ஐயோ. ஏய் சாமி, ஆ. நம்மள பத்தி சொல்லி வை. ஆ, ஆ. கண்ணா போயிருவேன். நம்மள போய் டொன்னா புள்ளி ஆக்கிட்டாங்களே. இவன் இந்த ஏரியாவிலே பெரிய ரவுடி இவன். அவன்கிட்ட எதுவும் வச்சுக்க வேண்டாம். இது மீரா கூட்டின்னு போ. ம் சரி. காலம்பரை டிஃபனுக்கு நம்மத்துக்கே வந்துருவோம். சரிங்க. அம்மா இது புடி. ம். மொத்தமாவே லக்கேஜ் இவ்வளவுதானா? நீங்க மட்டும்தானா இல்ல வீட்ல வேற யாராவது? இல்ல சொல்ல இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். நிறைய பேசுறவங்க பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லுவா. நானும் உங்களை மாதிரி தான், அதிகமா பேச மாட்டேன். கொஞ்சம் கூச்ச சுபாவம். வாங்க. ஏய் மீரா, இதான் கிருஷ்ணனா? ஏய் இங்க பார்த்து பேசுடி. இல்ல புதுசா இருக்கேன்னு கேட்டேன். சீ, வழியாத போடி. இந்த அக்ரஹாரத்துல வயசு பொண்ணுங்க ஜாஸ்தி. பார்த்து என் அப்பா பேரை கெடுத்துடாதீங்கோ. பிச்சுமணி, பிச்சுமணி, டே பிச்சு. எதுக்கு இப்ப வாசல் நின்று ஏலம் போடுற? பிச்சை பண்ணி நொச்ச பண்ணி நின்று வேண்டுதல் மூஞ்ச பாரு. இவ பேரு திருநாவுக்கரசு. கோயில்ல கணக்கு எழுத வந்திருக்கார். இனிமே ஒரு ரூம்ல தான் தங்க போறார். அப்பா சொல்ல சொன்னா. வணக்கங்க. திருநாவுக்கரசன் பேர் வச்சுட்டு எதுக்கா கணக்கில் வந்திருக்கா? பேசாம கோயில உட்காந்து பகவான் மேல பாட்டு எழுதி போலாம்ல. சாரி, நான் யாரையும் ரூம் பண்ண சேர்த்துக்க முடியாது. உன்னை யாரு சேர்த்துக்க சொன்னா? உன்னை வெளியே அனுப்பிட்டு இவர் எங்க தங்கிக்க சொன்னா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்ப நான் அவர் ரூம் பண்ணிட்டேன். ஓகே, என்னவோ பண்ணி தொலை. நான் வர்றேன். ஹலோ, வாங்க 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 வாங்க. பங்களாதான் பங்களாதான். பொறா கூட்டுல பார்ட்னர்ஷிப் வேற. கூப்பிட்டீங்களா? இல்ல. ஹலோ ஹலோ, இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன் இப்ப கூப்பிட்டேன். கணக்கில் வந்திருக்கேன். ஆமாங்க. மாசம் 1500 சம்பளம் சொல்லியிருப்பாளே. ஒரு நிமிஷம். சொன்னாங்க சொன்னாங்க. சாரி. இருக்கட்டும். காலம்பரம் நம்ம ஆத்திர டிப்பன் சொல்லியிருப்பாளே. சொன்னாங்க. கோவில்ல வேலை செய்யறது புண்ணியம்னு சொல்லியிருப்பாளே. இதெல்லாம் நீங்க எது கேக்குறீங்க? என்கிட்டயும் சொன்னானுவலே. ஆமா, இதெல்லாம் எங்க துவைச்சது? ஆத்துலதான். யார் ஆத்துல? ஓடுற ஆத்துலதான். அது தெரியுது, ஈரமாவே இருக்கேன்னு கேட்டேன். துவைச்ச கையோட வேலை கிடைச்சிருச்சு, கிளம்பி வந்துட்டேன். இங்க காய போட்டுக்கலாமேன்னு. இத நான் போட்டுக்கிறவா? இல்ல, அங்க போட்டுருங்க. அண்டர்வேர் கொஞ்சம் தள்ளிட்டு போட்டுருங்க. அவளை சுத்தம். நான் கொஞ்சம் ஆச்சாரம். பாத்து படாது படாது படாது. ஆமா, இவன் நேரம் உங்க வேலையை பாக்குறீல, என்ன பத்தி ஏதாவது கேட்டீங்களா? இத கொஞ்சம் அங்க வச்சிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? வச்சுட்டு சொல்றேன். என்ன பத்தி கேளுங்க. என்ன? சரி சொல்லுங்க. பிகாம் படிச்சவன் போய் சொல்லி கணக்கில் வேலைக்கு சேர்ந்தவன் நான் காமா இருந்திருக்கணும். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே பிகரை மைண்டன் பண்ணுவியான்னு ஒரு கேள்வி கேட்டானுங்க. நானும் யதார்த்தமா அதுக்கு என்ன தாராளமா அனுப்பிடுவீங்க, 1க்கு 2 கூட மைண்டன் பண்றேன்னு கொஞ்சம் கம்பீரமா சொல்லிவிட்டேன். கட் பண்ணா வேலையை மாத்திட்டானுங்க. பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? தேங்க்ஸ். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கணக்கு புக்கில் இருக்க பிகர் வேற, கணக்கு பண்ற பிகர் வேற. ஏன் விதி, அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டியவன் லைட்டா டிலே ஆகுது. மறுபடியும் ஃபீலா? இல்ல, இது கவுலியா இருக்கு. இதுக்கு மட்டும் கத்துதா? அது எங்க அது? அம்மா, நீங்களாவது கரெக்டா பிகர மைண்டன் பண்ணுவீங்களா? இல்ல, எது கேக்குறேன்னா, மிஸ் பண்ணிட்டுன்னு வச்சுங்க, அப்புறம் ஏன் வேலை உங்களுக்கு வந்துடும், நான் தெருவில் நிக்கிறேன். ஆமா, என்ன படிச்சிருக்கேன்? எம்காம். எம்காம். ஏன், அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கா போறேன். அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்கு. என்ன? இல்ல, டீப்லை டீப்லை. ஆத்தாலே தெரியும். ஹலோ ஹலோ.
வாப்பா திருநாவுக்கரசு. மாமா கோயிலுக்கு போயிருக்கார். உன்னை டிஃபன் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வர சொன்னார். உள்ள வா. சரிங்க. இவ என் சின்ன பொண்ணு, பேரு சுஜி. இவளால மத்தவா பேசுறத கேட்க முடியாது, இவளாலையும் பேச முடியாது. கடவுள் இவளுக்கு இது ஒரு குறையா தந்திருந்தாலும் ஞாபக சக்தியை அதிகமா கொடுத்திருக்கார். 20 நாளைக்கு முன்னால நான் என்ன கலர்ல புடவை கட்டிட்டு இருந்தேன்னு இப்ப கேட்டா கூட சரியா சொல்லுவா. அவ்வளவு புத்திசாலித்தனம். இவளுக்குன்னு தனி உலகம், தனி பாஷை. இவ பேசுறது இவ அக்காக்கு மாத்திரம் தான் புரியும். இன்னைக்கு வா 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை, அதான் கோவமா வந்து உட்கார்ந்து இருக்கா. நீ உள்ள வாப்பா. நீ ஏன் கோவமா இருக்க? அக்கா அடிச்சிட்டாங்களா? நீ என்ன தப்பு பண்ண? தப்பு பண்ணலையா? நீ தப்பு பண்ணலைனா சாமி அக்காவை அடிச்சிரும். நிஜமா? இவ பாஷை உனக்கு தெரியுமா? எப்போ கத்துக்கிட்டதுங்க. ஓ, சாப்பிடலாமா? சாப்பிட்டியா? சங்கோச்சப்படாம சாப்பிடுப்பா. ஐயோ, இரு, மிளகா பொடி எடுத்துன்னு வரேன். வச்ச இடத்துல இருக்க. முன்னை கண் தேடுதே உறங்காமல் உள்ளம் வாடுதே. ஹலோ, என்ன நக்கலா? இல்லைங்க, விக்கல். ஆ, நிஜமா தாங்க. தண்ணி இல்ல. தண்ணி இப்போ விக்காது. போதும். என்ன பிடிக்கலையா? அம்மா, இட்லி பிடிக்கலையா? இல்ல, பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கோன்னு அப்ப சாப்பிடுங்க. பின்னாடி சூடா 10 தோசை வருது. உங்களுக்குன்னே சுடுறா. அதுவும் நெய் தோசை. என்ன சாப்பிடல? இல்ல சாப்பிடுறேங்க. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்லடி முன்னா. பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடி போடி நான் சொல்றேன். மண்டைய உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. அடி பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலையப்பா. என்ன கரெக்டா கணக்கு பண்றீங்க? கரெக்டா கணக்கு பண்றான் தான் நான் ஏன்டா மணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போடா, போய் சாமியால கும்பிட்டு புண்ணியத்தை தேடு. போடா. வணக்கங்க. பிகாம்னு போய் சொன்னதுக்கே பெல் அடிக்க விட்டானுங்க. எம்காமுக்கு என்னத்தை கொடுக்க போறானுங்களோ? பா திருநாவுக்கரசே, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாவி வாயும் கையில கொடுத்துற, பொறுப்பை ஏத்துக்கோ. அம்மா, இந்த இவர் எங்க? ஈஸ்வரையர் வாரம். நான் சொன்னேன் திருநாவுக்கரசே, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். ரொம்ப சந்தோஷம். சாவி எங்க? அதை ஏன் காசு துண்டு சூட்டி வச்சுட்டு இருக்கேன்? ஒரு சேஃப்டிக்காக சாமி சன்னதில யார் இருக்கா பாக்குறேன். போய் பாரு போ. நடராஜர் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு பொறுப்பை ஏத்துக்கோ. இந்தா. சந்தானம், சொல்லுங்க. கோயில்ல உள்ள அத்தனை பேருக்கும் திருநாவுக்கரசு அறிவுப்படுத்தி வைக்கணும். இங்கேயே அழைச்சுன்னு வந்துடுறேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வா. ये मंदिर अच्छे है ना? हाँ जी, मंदिर बहुत सुंदर है ना? ஆஹா, हम आपके रेनकोट फैमिली வருதுடா. नमस्ते। பிஸ்தே. इस मंदिर का पंडित कौन है? கோணை சாமா. அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. नहीं बेटा। பேட்டா எங்க மாத்தறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. वो कौन है? யாரு? அவரா? அவரு
நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நான் மடப்படி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேணு சாஸ்திரி, வேணு சாஸ்திரி. अच्छा वेणु शास्त्री ஆமா ஆமா. इस बच्ची का बर्थडे है, हाँ। पंडित चाहिए, पूजा कराना है, पूजा। பூஜா கரானாக. இருங்க சொல்றேன். எப்பா திருநாகர்சே, திருநாகர்சே, உன்னை தேடி ஒரு இந்தி ஃபேமிலி வந்திருக்கு. உங்கள்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? வா. கேட்டு வந்துடுறேன். எம்கா மாணி இன்னைக்கு இருக்கு உனக்கு. என்ன உன்கிட்ட ஏதோ பேசணுமா? नमस्ते, नमस्ते हम साउथ इंडिया टूर पर निकले हैं। மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கிட்டியா? துவச்ச கையோட வந்தேன். நீ இப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க நான். கோயில்ல பேசு. इस बच्ची का जन्मदिन है, तो मंदिर से बोला पूजा करवा ले। अच्छा आप हमारे टेंपल में आए हैं, बहुत खुश हुआ। आप अच्छी तरह हिंदी बोलते हैं। हम हिंदी तो जानते ही हैं। अच्छा बेटी तेरी जन्मदिन है, हाँ। क्या नाम तेरा? मुस्कान। मुस्काना, बहुत प्यारी नाम है। अच्छा बेटी की नक्षत्र क्या है? तारीस पूसम ओ पूसम, वेरी गुड स्टार। शी विल बिकम वेरी बिग हीरोइन। तू तो ऐश्वर्या राय बन जाएगी। बेटा व्हाट्स द नेम ऑफ द टेंपल? ये तो शाचनाथ टेंपल है। हु इज द मेन गॉड? लॉर्ड शिवा। या अच्छा 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 चलिए पूजा करवा देंगे। ए वहाँ क्या देख रहा है? काम कर, साफ कर, मंदिर को साफ कर, बेल मार बेल। चलिए आप चलिए। எல்லா மொழியும் பேசுறான். யார் இவாள்லாம்? இவங்க வடநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. ओहो। ये मंदिर का बड़ा पंडित है वेणु शास्त्री जी। वेणु शास्त्री का? हाँ जी, ये लड़का कौन है? ये हमारा मंदिर का बेल बॉय है। बेल बॉय? हाँ जी, ये तो बैड बॉय है। என்னை பத்தி அவள்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கான் அவன். आइए पूजा करेंगे। பேட் பாயா? என்ன ஆ, பேட் பாயிண்ட் போறாளே அப்படின்னா என்ன? அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி ஆ, ஆ, அயோக்கிய பைய கிடையாதுங்கிறாங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். எங்க அக்காவை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஐயோ அண்ணா பாத்தனே. ரெடி. ஐயோ ஏங்க என்னங்க குழந்தை நீங்க குட்டி டைனோசர் மாதிரி இருக்காங்க. சத்தமா பேசாதே, அது எங்க மேடம். அது என்ன மேடங்க மைசூர் டேம் மாதிரி இருக்காங்க. பேமெண்ட் வேணுமா வேணாமா? ஐயோ எனக்கு என் பொழப்புல மண்ண அப்ப போடுறது பேசாம பாருங்க. போட்டோ எடுங்க. மாட்டேங்குதே. மேடம் இந்த ஏங்கல் ஓகே. ரெடி ஆ. ஸ்டார்ட். மேடம் போஸ் கொடுங்க. ஏய் மீரா, ஒரு ஜாதி சொல்லேண்டி. எதுக்கு? அப்பதானே போஸ் நல்லா தர முடியும். ஓ தாம் தரிக்கிட்ட, தீம் தரிக்கிட்ட, தரிக்கிட்டதோம். ஓ மேடம் கேமரா, கேமரா குடு. கேமரா குடு. கேமரா குடு. இங்க பாரு, அது எங்க புலிம் இருக்கு. கேமரா போட்டோ வேற இருக்கு. பாருங்க அதுல தான் இருக்கு. ஏய் கேமரா குடுடி. குடு. இப்படி எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டா. ஏய் குடுறா. குடுறா. அக்கா கேமரா வேணா புடிச்சிட்டு ஏன் போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? சார் கேமரா என்றது சார் டீச்சர் அடிச்சு போட்டு கேமரா பிடிக்கிட்டு வந்துட்டான். கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான். நான் உனக்கு வேற ஏதாவது கொடுத்தா நீ இதை கொடுத்துருவியா? டீ வேணுமா? அண்ணே தம்பிக்கு சூடா ஒரு டீ போடுங்க. சொல்லுங்க. नांगने கேமரா கொடு. நீ அதை கொடுத்தா உனக்கு டீ கொடுப்பேன். கேமரா கொடு. இந்தா தேங்க்ஸ் சார். ஒழுங்கா இருக்கா? இருக்கு சார் இருக்கு சார். இதுக்கு போய் அடிச்சிட்டு இருந்தீங்க. எதுக்கு போய் அடிக்கிறதுன்னு இல்லையா? என்ன உங்களுக்கு இருந்து அடி வாங்காம தடுத்து அவனுக்கு நான் டீ வாங்கி கொடுத்துருக்கேன். அதை கூட புரிஞ்சுக்காம அவன் என் மேல டீ ஊத்திருக்கான். அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாதப்ப நாம யாரு நல்லது கெட்டதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? சுய நினைவு இல்லாம அப்படி செஞ்சுட்டான். பரவாயில்ல. இவன் அகராரத்துல தானே இருக்கான். ஆமா, பெத்தவ யாரும் கிடையாது. புத்தி சுவாதம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான்.
அக்ராரத்தை இவ்வளோ பேர் இருக்கீங்களே, ஏதோ உதவி பண்ணலாம்ல. வீடு வீடா போய் சோறு கேட்பான், அவளும் போடுவா. வயிற்றுப்பதிக்கு சோறு போட்டால் போதுமா? வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? சின்ன வயசா இருக்கான், அவன் வாழ்க்கை பற்றி யாராவது நினச்சி பார்த்தீங்களா? டாக்டர்கிட்ட கூட்டு போய் வைத்தியம் பார்க்கலாம் இல்லையா? இந்த அக்ரஹாரத்துல எல்லாருக்கும் ஒத்தாசையா இருந்தவன் தான். பாவம் அவன் விதி இப்படி ஆயிட்டான். நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் காட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். வாடா கோகுல், வா. வா. குழந்தை எல்லாம் சாப்பிட்டாச்சாமா? ஆயிடுத்துண்ணா. சின்னவ தூங்கி கூட ஆச்சு. சரி. என்னண்ணா? நம்ம அக்ரஹாரத்தில் இருக்கிற ரசடு அந்த கோபு, அவ சூடா ஒரு கிளாஸ் டீய திருநாவுக்கரசு மூஞ்சில் எரிஞ்சிட்டான். ஐயோ! ஆனா அவன் அதிர்ச்சி அடையல, கோவப்படல. ரொம்ப நிதானமா எல்லாரையும் பார்த்து கேட்டான். அவன் வயத்துக்கு சோறு போட்டேல, அவன் வாழ்க்கையை பத்தி யாராவது யோசிச்சு பார்த்தேடா அப்படின்னா. எங்களுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை நினைச்சு பார்த்தேன். அவன் பெரிய பொறுமைசாலி மட்டும் இல்ல, நல்ல புத்திசாலியும் கூட. எவ்வளவு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்கான் தெரியுமா? ஹிந்தி, இங்கிலீஷ்னு பொழந்த கட்டுறான் அவன். ஆமாண்ணா, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளைய பாக்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அக்கம் பக்கத்துல கூட அவனை பத்தி நன்னா பேசிக்கிறா. பகவான் அவனுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். நன்னா இருப்பான் பாருங்க. என்ன பண்ண அவனே கேளுங்க. என்னடா பண்ண? தைரியமா சொல்லு, நான் இருக்கேன்ல. நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்ரஹாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜுரம். லேசா இருக்கும்போது தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சிச்சு. நேக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உடனே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க, நெத்தியில 10 போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதைத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்ரஹாரமே சேர்ந்து அடிக்கிறதுக்கு வர்றானுங்க திருநா. சரியா தானே செஞ்சிருக்கான். 10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி. எப்படி கணக்குல வேணா நான் வீக்கு, ஆனா 10 கேட்டா போட்டுக்கல. ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. நான் போட்ட 10ல ஜுரம் போயிடுச்சா இல்லையா? ஜுரம் போயிடுத்துடா. நீ போட்ட 10 தான் போக மாட்டேங்கிறது. பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே? பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? அங்கே பார், அவெல்லாம் போட்டு தெருவுல தெம்பா தெரியும் போது ஆப்டால் ஒரு 10 போட்டு உன்னால போக முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறீல, தூமெச்சா பேசுறீங்க. இனிமே நீ ஓதிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? இவங்கிட்ட எல்லாம் பேசி தீர்க்க முடியாது, தீர்த்து தான் பேசுறோம். போடுங்க. உங்களை வேணுமாமா கூப்பிடா. வரேன்னு சொல்லுங்க. சரி. நல்லா தேய்ப்பா. இந்த செங்கல் பிடி இருக்கு இல்லையா, அதை எடுத்து தேய், அழுத்தி தேய். மேலாவில் தேய்ச்சா எப்படி அழுக்கு போகும்? வா திருநாவுக்கரசு. இந்த கிணத்துல தண்ணி பூரா சுத்தமா எடுத்துட்டு நல்லா தூர் வாரணும். சரி. தூர் வாரி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது 2 ஆள் ஏற்பாடு பண்ணதுக்கு. அப்புறம் அங்கங்க போயிருக்கு பத்தியா, அதெல்லாம் பூசு சிமெண்ட வாங்கி கொத்தனாரை வர சொல்லியிருக்கேன். ஒரு 4 கிழமை திருவிழான்னா ஏதோ கொஞ்சம் கூட்டம் வரும் கோயிலுக்கு. அவங்க தட்டுல போடுற காசு வச்சுதான் இந்த மராமத்து வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா கொண்டு வந்துட்டியா? இந்தாங்கப்பா. வேணுமாமா? யாரு வரதானா? சித்திரு, நான் வந்துடுறேன். இதுல 2000 ரூபா இருக்கு. இதை வச்சு இந்த மராமத்து எல்லாம் பாத்துக்கோ. சரி, அவனை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க. வரேன். சரி, நீங்க வாங்க. அப்பா பேசிட்டு வரேன்னு சொன்னாரு. பேசல. 1/2 மணி நேரம் ஆகும். வாங்க. வாங்க. பாத்தேடா, எல்லாம் எப்படி உடைஞ்சு கிடக்கு. இந்த கோபுரத்துக்கு போற படிக்கட்டெல்லாம் அப்படியே சீர்படுத்திருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இங்க வாங்கலே. அதோ அந்த 5வது அடுக்குல முன்னெல்லாம் கோயில் சார்பா ஒரு விளக்கேத்தி வைப்பாங்க. அத நம்ம அக்ரஹாரத்துல இருந்து பாக்குறச்சே கோபுரத்துக்கே பொட்டு வச்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும்.
ஆனா இந்த 4-5 வருஷமா படிக்க சரியில்லாததால யாருமே விளக்கேத்துறது இல்ல. கோபுரமே வெறுமையா தெரியறது. மீரா என்னம்மா? இல்லப்பா, அந்த கோபுரத்துக்கு போற படிக்கட்டை கூட சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். படிக்கட்டெல்லாம் சரி பண்ண முடியாதுமா. அதுல கை வச்சா செலவு இழுத்துருமே. அதெல்லாம் பின்னாலதான் பாத்துக்கணும். அறநிலைத்துறைக்கு எழுதி கேட்டா அவங்க நிதி உதவி செய்வாங்கல்ல. நாம நம்ம கோயிலுக்கா யார்ட்டையும் கையேந்தி வேண்டிய நிலைமையில இல்ல. இந்த கோயிலுக்குன்னே சொந்தமா 10-15 கடையெல்லாம் பசார்ல இருக்கு. அவங்கெல்லாம் ஒழுங்கா வாடகை கொடுத்தாலே கோயிலை நல்லபடியா பராமரிக்கலாம். வாடகை யாரும் கொடுக்கறது இல்லையா? 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏலம் விட்டுது. இப்ப 2-3 கை மாறிடுது. இப்ப போய் கேட்டா நான் அந்த கட்சியை சேர்ந்தவன், இந்த கட்சியை சேர்ந்தவன், எனக்கு அவனை தெரியும் இவனை தெரியும்னு சொல்றாங்க. முன்னெல்லாம் மனுஷால ஏமாத்திட்டு இருந்தா, இப்ப பகவானே ஏமாத்த ஆரம்பிச்சிட்டா. இப்ப கேட்டு பார்க்கலாம்ல. கேட்டா அடாவடித்தனம் தான் பண்ணுவா. அந்த பகவானா பார்த்து அவ மனசை மாத்தணும். பணம் பத்திரப்பா, வாமா. அவங்கெல்லாம் ஒழுங்கா வாடகை கொடுத்தாலே கோயிலை நல்லபடியா பராமரிக்கலாம். ரஹீம் பாய், அரசு பேசுறான்.